இன்று பேசுபொருளாக மாறியுள்ள வெனிசுவலா நாட்டு ஜனாதிபதியின் சிறைப்பிடிப்பும் அதற்கு உறுதுணையாக இருந்த வானூர்தியும் உலகின் நவீன இராணுவ வரலாற்றில் சில விமானங்கள் காலத்தை கடந்தும் தங்கள் முக்கியத்துவத்தை இழக்காமல் நிற்கின்றன. 60 வருடங்கள் தாண்டியும் அந்த பட்டியலில் முக்கிய இடம் பிடிப்பது CH-47 சினூக். கனரக சரக்கு போக்குவரத்து, படை வீரர்களை நகர்த்துதல், போர்க்கள ஆதரவு மற்றும் மனிதாபிமான மீட்பு பணிகள் என அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் பயன்படும் ஒரு நம்பகமான ஹெலிகாப்டர். இந்த வீடியோவில் CH-47 சினூக் உருவான விதம், அதன் தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் மற்றும் இன்றும் அதனால் எப்படி இவ்வளவு சிறப்பாக இயங்க முடிகிறது என்பதுடன் வெனிசுவலா நாட்டு ஜனாதிபதியை சிறைப்பிடிக்க இது எப்படி உதவியது என்பதையும் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முதல் உங்களுக்கு விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளை பார்க்க விருப்பம் என்றால் இதுதான் உங்களுக்கான சேனல். இந்த வியான்சா பிளேன்ஸ் போன்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சாலை வசதிகள் குறைந்த மலை மற்றும் காட்டு பகுதிக்குள்ளும் போர்க்களத்து பகுதிகளுக்கும் அதிக எடையை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நகர்த்தக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் அமெரிக்க இராணுவத்திற்கு தேவைப்பட்டது. 1960களின் தொடக்கத்தில் அமெரிக்க இராணுவத்தின் தேவையை அடிப்படையாக கொண்டு போயிங் வர்டல் என்ற நிறுவனத்தால் CH-47 சினூக் என்ற வானூர்தி உருவாக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு CH-47 சினூக் வானூர்தி அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க இராணுவ சேவையில் இணைந்தது. வியட்நாம் போர் காலமான அந்த காலகட்டத்தில் இந்த ஹெலிகாப்டர் படைவீரர்களை முன்னகர்த்தி கொண்டு செல்லவும் கனரக ஆயுதங்களை நகர்த்தவும் மிக முக்கிய பங்கு வகித்தது. அதன் வெற்றிகரமான செயல்பாடுகள் சினூக்கை அமெரிக்க இராணுவத்தின் கனரக ஹெலிகாப்டராக மாற்றியது. CH-47 சினூக் அமெரிக்க மக்களிடம் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் மிக பிரபலியமானது. அதற்கு காரணம் அதன் டேண்டம் ரோட்டர் டிசைன், அதாவது முன்புறமும் பின்புறமும் அமைந்த 2 பெரிய விசிறிகள். வழக்கமாக ஒரு விசிறியுடன் உருவாக்கப்பட்ட வானூர்திகளுக்கு மத்தியில் இது 2 விசிறிகளுடன் மிக வித்தியாசமாக காணப்பட்டது. வானூர்தியின் வாலில் இருக்கும் விசிறி இல்லாமலேயே நேர்த்தியான பறக்கக்கூடிய இந்த வானூர்தி உலக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியது. அதிக எடையை தூக்கும் திறனும் அதிக நேரம் பறக்கும் நிலைத்தன்மையுடன் கூடிய இதன் வடிவமைப்பும் இதன் வெற்றிக்கு காரணமாகியது. இதன் காரணமாகவே இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கனரக ஹெலிகாப்டர்களில் ஒன்றாக மாறியது. CH-47 சினூக் வானூர்தியானது 2 லைகமிங் T-55 டர்போ ஷாஃப்ட் என்ஜின்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. இந்த இன்ஜின்கள் உயர் வெப்பநிலை மற்றும் உயரப் பகுதிகளிலும் நம்பகமான செயல்பாட்டையும் வழங்குகின்றது. அதிகபட்ச வேகமாக சுமார் 315 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 600 கிலோமீட்டருக்கு மேல் பறக்கும் திறன் கொண்ட இந்த வானூர்தியின் செயற்பாட்டிற்கு ஆப்கானிஸ்தான் போன்ற கடினமான நிலப்பரப்புகளிலும் சிறப்பாக செயல்பட்டது ஒரு சான்றாக மாறியது. சினூக்கின் முக்கிய பணியாக கருதப்படுவது கனரக போக்குவரத்தாகும். இதன் ஒரே பயணத்தில் 55 முதல் 60 வரை படைவீரர்கள் அல்லது 10 முதல் 12 டன் பொருட்களை கொண்டு செல்ல முடியும். இதன் வெளிப்புற ஸ்லிங் லோட் முறையில் இராணுவ வாகனங்கள், பீரங்கி ஆயுதங்கள், கனரக கண்டெய்னர்கள் என அனைத்தையும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல முடியும். இதனால்தான் சினூக்கை ஃப்ளையிங் ட்ரக் ஆஃப் தி ஆர்மி என செல்லமாக அழைக்கிறார்கள். CH-47 சினூக் பல முக்கிய போர் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வியட்நாம் போர் முதல் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் வரை படைவீரர்களை நகர்த்தல், மருத்துவ மீட்பு மற்றும் கனரக ஆயுத போக்குவரத்து என அனைத்திலும் இந்த ஹெலிகாப்டர் முக்கிய பங்கு வகித்துள்ளது. எதிரி தாக்குதல்களுக்கிடையே தாழ்வான உயரத்தில் பறந்து பணியை நிறைவேற்றும் திறன் சினூக்கின் முக்கிய பலமாக கருதப்படுகிறது. காலத்திற்கேற்ப சினூக்கின் பல மேம்படுத்தப்பட்ட பதிப்புகள் உருவெடுத்துள்ளது. அதில் நவீனமானது CH-47F மற்றும் MH-47 வகைகள் மிக முக்கியமானது. MH-47 ஹெலிகாப்டரை வெனிசுவலா ஜனாதிபதியை சிறைப்பிடிக்கும் ஆபரேஷனில் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஃபோர்சஸ் பயன்படுத்தும்
மிக உயர்தர சிறப்பு நடவடிக்கை ஹெலிகாப்டராகும். இது 160 சோர்நாய்ட் ஸ்டாக்கர்ஸ் படையினரால் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு நாட்டிற்குள் ரகசியமாக நுழைதல் மற்றும் மீட்பு பணிகளை செய்யவென்று உருவாக்கப்பட்டது. எதிரி கட்டுப்பாட்டு பகுதிகளில் கூட பாதுகாப்பாக செயல்படும் வல்லமை. பறந்து கொண்டு இருக்கும் பொழுதே, அதாவது வானிலேயே எரிபொருள் நிரப்பு வசதி. 1400 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் திறன். இரவு, மழை, புயல் போன்ற சூழல்களிலும் ஒரே திறனுடன் பறக்கும் வல்லமையுடன் இந்த MH-47 உருவாக்கப்பட்டுள்ளது. முழுமையான டிஜிட்டல் கிளாஸ் காக்பிட், மேம்பட்ட நேவிகேஷன் ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், GPS, டிஜிட்டல் மேப்ஸ் என அனைத்தும் ஒருங்கிணைந்து செயற்படும் தொழில்நுட்பம். மிக குறைந்த வெளிச்சத்திலும் பார்க்க உதவும் சிறப்பு கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டுள்ள முன்புறம். விமானத்தின் முன்னால் என்ன இருக்கிறது என விமானியை எச்சரிக்கும் டெரின் அவாய்டன்ஸ் எனும் உயர்திறன் கொண்ட ரடார் பயன்பாடு என்பவற்றால் MH-47 வானூர்தி உலகின் முதன்மையான ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஹெலிகாப்டராக திகழ்கிறது. இந்த வானூர்தியின் உதவியால் வெனிசுவேலா நாட்டிற்குள் இரவு நேரத்தில் இலகுவாக சென்று ஜனாதிபதியை கைது செய்ய முடிந்தது. இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு வானூர்தி இருக்கும் வரையில் அமெரிக்க இராணுவத்தால் எதனையும் செய்ய முடியும் என்பதற்கு வெனிசுவேலா சம்பவமும் ஒரு சான்றாகிறது. விமானங்கள் மற்றும் விமான துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.